இன்றைக்கி விப்பிங் க்ரீம் எப்படி பர்ஃபெக்டாக பீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான பவுலையும் அந்த பீட்டரோட ஸ்டிக்கையும் வந்து ஃப்ரீசரில் வந்து 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பவுலில் வந்து விப்பிங் க்ரீமை போட்டுட்டு ஸ்லோ ஸ்பீடில் வச்சு கொஞ்சமாக வந்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பீட் பண்ணணும். சீக்கிரமே வந்து பீட் ஆகிடுச்சின்னு நினச்சி எடுத்தோன்னா க்ரீம் வந்து சீக்கிரமே வந்து மெல்ட் ஆகிரும். அதனால் நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணணும். நல்லா பீட்டாக வரணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து நமக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கும் க்ரீம் சீக்கிரமாக. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து திக்காகிடுச்சு. இப்போ வந்து ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து நல்லா பீட் ஆகிடுச்சு. அந்த பாத்திரத்தை கவுத்தா கூட அந்த க்ரீம் வந்து கீழே விழுகக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே சாய்ச்சி காட்டுறேன் பாருங்கள், விழுகவே இல்லை. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி.